காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாச்சு. எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு காஃபி, குட்டி பையனுக்கு பால், என் பொண்ணு நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுக்கு போதும் உடனே டக்குன்னு பால் எடுத்து குடிச்சிட்டா. அப்புறம் தேங்காய் பால் முறுக்கு இருந்தது, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே பறக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடி இருந்து எங்கள் அம்மா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கியே, எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குரல் கொடுத்தாங்க. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண தாங்காதுன்னு எங்கள் அம்மாவோட கோலத்தை வீடியோ எடுத்துகிட்டு போய் கிச்சனில் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் என் பையன் வீட்டுக்குள்ளேயே இல்லை. ஆக்சுவலி அவன் முன்னாடியிலேருந்து வீட்டுக்குள்ளே இல்லை, எப்போ பார்த்தாலும் வெளியே போகணுன்னு தான். அதனால் அவனை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் மாதிரி அவனை நடக்க வச்சுட்டு 11 மணிக்கிட்ட எங்கள் அப்பா எனக்கு ஒரு கப் டீ வேணும்னாரு. அதனால் வீட்டில் அவருக்காக கொஞ்சம் டீயை போட்டு கொடுத்துட்டு நானும் லைட்டாக கொஞ்சமாக டீ எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எங்கள் அம்மம்மா வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி என்னென்னா, அம்மம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, அவங்களோட பர்த்டேங்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் ஸ்பெஷலாக எங்கள் அத்தை வெஜிடபிள் பிரியாணி பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் போய் அவங்களோட டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வெஜிடபிள் பிரியாணி அங்கே எங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே அவங்கக்கிட்ட இருக்க வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் வாங்கிட்டு மத்தியானமாக வீட்டுக்கு வெஜிடபிள் பிரியாணி, சோயா குருமாலாம் வச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. மத்தியான வேலை இதோட முடிக்குது. அப்புறம் அப்படியே சாயந்தரம் காஃபி டீயோட போச்சு. அதை தான் வீடியோ எடுக்க முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்ப்போம். பாய்.